நமஸ்காரம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீன் கரண். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். வர ஏப்ரல் 14ஆம் நாள், சித்திரை 1ஆம் நாள், கூடவே அவை தொடர்ந்து மே 1ஆம் தேதி, சித்திரை 18ஆம் நாள் நடக்க இருக்கின்ற குரு பகவான் பயிற்சி பலன்கள். அதாவதுங்க, தனுசு ராசி குரு பகவான் இப்போ வந்து 5ஆம் இடத்துல மேஷ ராசியில பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அருமையான ஸ்தான பலன். சனி பகவான் பயிற்சி பாத்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்துல முயற்சி, முன்னேற்ற, தைரிய, வீரிய, காவல், சலாப ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் சூப்பரான ஒரு இடம். ராகு பகவான் பாத்தீங்கன்னாக்கா கடந்த அக்டோபர் மாசமே சுக்கிர பகவான் உச்சமாகின்ற மீன ராசியான உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிட்டாரு. கேது பகவான் கர்மஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொசிஷன்ல இப்போ 6ஆம் இடத்துல குரு பகவான், வம்பு வழக்கு ரோக சத்ருஸ்தானமாச்சே அப்படின்னு நீங்க நினைக்கலாம், கவலைப்படலாம். ஆனால் அதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா, அதுல என்ன ஒரு ஆல்டர்னேட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, 6ஆம் இடமா இருந்தாலும் சுக்கிர பகவானுடைய வீடு ஆல்ரெடி சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுல உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசியில பாத்தீங்கன்னாக்கா ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சுக்கிர பகவானின் தலைவன் ராகு பகவான். சோ இப்ப ஏறக்குறைய பாத்தீங்கன்னாக்கா மீன ராசி, ரிஷபராசி, குரு பகவான், சுக்கிர ராகு பகவான் பரிவர்த்தனை யோகத்தை அப்ளிகபிள் பண்றாங்க, நடைமுறைப்படுத்துறாங்க. அதாவது வீடு மாதிரி வீடு உட்கார்ந்து இருக்கிறது. இந்த மாதிரி பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ஜாதகத்துல வந்து ஜோதிடத்துல ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஒரு உயர்வான ஒரு பலன். இந்த பலன் என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னாக்கா, இப்ப வந்து 3ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவரு வந்து அவர் வேலையை சிறப்பா சிவனே செய்யணும். ஏன்னா 3ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னாக்கா முயற்சி, முன்னேற்றம், தைரியம், வீரியம், காதல், சல்லாபம், சரசங்கள், இந்த ஸ்தானத்துக்குரியவர் சனி பகவான். சோ இது நல்லபடியா நடக்கணும் ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ராகு பகவான் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாவே, அடுத்த வருஷம் கூட ஸ்டார்டிங் வரைக்கும் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துலாம் இருக்காரு. என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, இப்ப மெயின் மேஜர் போர்ட்போலியோ பாத்தீங்கன்னாக்கா ராகு பகவான் தான். அதாவது இந்த ராகு பகவான் வந்து பலருடைய வாழ்க்கைகள்ல, இந்த ராகு பகவான், கேது பகவான் பாத்தீங்கன்னாக்கா பலருடைய வாழ்க்கைகள்ல வந்து ஒரு அப்நார்மல் வளர்ச்சி, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டேர்னிங் பாயிண்ட், ஒரு சடன் இம்ப்ரூவ்மெண்ட். இதுக்குன்னா போர்ட்போலியோ பாத்தீங்கன்னாக்கா ராகு பகவான், கேது பகவான் தான். இது மட்டும் இல்லாம ஒரு திடீர்னு நல்லா போயிட்டு இருந்த ஒரு வண்டி கொடை சாஞ்சி கவுருது, இல்ல வந்து ஒருத்தனுடைய லைஃப் வந்து ஒரு மோசமான ஒரு யூட்டர்ன் ஆகி புறப்பட்ட இடத்துலயே வந்து நிக்குது. ஷார்ட்டா சொன்னோம்னாக்கா, ஒரு நல்லா இருந்தவன் திடீர்னு வந்து நாசமா போயிட்டான் அப்படின்னாக்கா அதுக்கு காரணமும் ராகு பகவான், கேது பகவான் தான். சோ இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, தனுசு ராசிக்கு வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்தான பலன் பாத்தீங்கன்னாக்கா 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுக்கிர பகவான் உச்சமாற வீட்டுக்கு ராகு பகவான் வந்துட்டாரு. சுக்கிர பகவானுடைய வீட்டுல, சுக்கிர பகவானின் சொந்த வீட்டுக்கு குரு பகவான் உங்க ராசிநாதன் போயிட்டாரு. சோ சுக்கிர ராகு பகவான், குரு பகவான் பரிவர்த்தனை இவங்க என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, விளைவுகளை ஏற்படுத்துவாங்க அப்படின்னாக்கா ஒரு அபரிதமான வளர்ச்சி. அதாவது இதை வந்து ஒரு சாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டின் ஒரு தொழில் நகரம், தொழிலுக்கு பேர் போன ஒரு நகரம், குடிசை தொழில் லெவல்ல இருந்து ஒரு பெரிய ஒரு மல்டி லெவல் இண்டஸ்ட்ரியல் லெவல்ல அந்த அளவுக்கு ஒரு A to Z வந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஊரு, கிடைக்கக்கூடிய ஒரு இடம், கிடைக்கக்கூடிய ஆட்கள், அந்த மாதிரி ஒரு தொழில் நகரத்துல ஒரு 500 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க தயாரிக்கிற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது, ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் சப்ளை ஆகுது. ஸோ இப்படி போயிட்டு இருக்குது. அதுல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஒரு 50 வயது காலர். நல்ல மனுஷன், யதார்த்தமான ஒரு மனுஷன். நல்லபடியா ஒரு டிகிரி முடிச்சாரு, ஒரு MBA பண்ணாரு, அதுக்கப்புறம் வேலைக்கு வந்தாரு, ஒரு 2-3 கம்பெனி மாறினாரு. அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற கம்பெனில 500 பேர் இருக்கிற அந்த கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஜெனரல் மேனேஜர் கேட்டகரியில மேனேஜரா வந்து கடைசியில ஜெனரல் மேனேஜராவே ப்ரமோஷன் ஆயிட்டாரு. சேர்மனின் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு இடத்துல அவர் இருக்காரு. ஷார்ட்டா பார்த்தோம்னா ஓனரோட குட் புக்ஸ்ல இருக்காரு. ஸோ நல்லா போயிட்டு இருந்தது. அவருடைய பர்சனல் லைஃப்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவருடைய மனைவி அதிகமா படிக்காதவங்க, பூராடம் நட்சத்திரம். இவருக்கு 50 வயசுனாக்கா இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 45 வயசு ஆகுது. இவங்களுக்கு 2 பொண்ணுங்க, எல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சந்தர்ப்ப விதி வசத்தாலேயோ இல்ல வந்து ஒரு எதிர்பார்க்காத விதமோ பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து ஒரு இன்னொரு பெண்ணோட தொடர்பு ஏற்பட்டு சிநேகிதம் டெவலப் ஆகி நல்ல ஒரு நட்பாகி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அது காதலாகி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களே வந்து 2வது மனைவியாகவும் ஆயிட்டாங்க. இதெல்லாம் நான் சொல்றதுன்னா வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அவருடைய ஒரு 30 வயசுல இப்ப 2வது மனைவியா 2வது தாரமாக வந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு 40 வயசு. அவங்களும் அதே ஊர்ல வேற ஒரு கம்பெனில வந்து, இவர் இருக்கா மாதிரி கம்பெனிலேயே வேற ஒரு கம்பெனில வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரியில அந்த அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் 2 பொண்ணுங்க. இது எப்படி அப்படின்னாக்கா,
ஒரு மனிதனுக்கு வந்து இரண்டாவது கல்யாணம், இரண்டாவது திருமணம் நடக்குது, ஏற்படுது அப்படின்னாலே பலவிதமான கான்ட்ராவர்சியல் ஒப்பீனியன்லாம் வரும், பல கருத்து வேறுபாடுகள் கிளம்பும். பல பேர் வந்து அதை வந்து ஒரு கொச்சைப்படுத்தி பேசுவாங்க, கேவலப்படுத்தி பேசுவாங்க. இன்னொன்னு, ரெண்டாம் தாரமா யார் வராங்களோ அந்த ரெண்டாம் தாரம்ன்றத வந்து அந்த அந்தஸ்தை வந்து அந்த கணவன் கட்டின கணவன் கொடுத்திருந்தாலும் இந்த சமூகம் வந்து ஒத்துக்காது. ஒரு கௌரவமா பாத்தீங்கன்னாக்கா துணைவின்னு சொல்லுவோம். ஆனா வந்து இதோ வந்து அவங்க அந்த ரெண்டாம் தாரத்தை வந்து அவங்க அவங்க காது படவே அவளுக்கு என்னப்பா அவ ரெண்டாம் தாரம் கீப்பு இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் மீறி தான் வந்து அவங்க வந்து டிராவல் பண்றாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னாக்கா, ஒரு ஜாதக ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா அந்த 50 வயசுக்காரர் இந்த MBA பண்ணவருக்கு பாத்தீங்கன்னாக்கா அவருடைய ஜாதகத்துல வந்து 2 தாரம் 2 தாரம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனுடைய விளைவு தான் பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ரெண்டாம் தாரம் கட்டினது. இதெல்லாம் வந்து அவர் வந்து வீட்டுல வந்து ஒளிச்சு மறைச்சு அந்த மாதிரினா ஒண்ணும் பண்ணல, வீட்டுக்கு சொல்லியே தான் செஞ்சாரு, வேற வழி இல்லை. அந்த மாதிரி வந்து அந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மேட்ரு, கன்சீவ் ஆயிட்டா, எனக்கு வந்து இதனால வரைக்கும் இப்படி இருந்ததுன்னு எதுவும் தவறா எடுத்துக்கூடாதுன்னு மனைவியை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணாரு. அதாவது வந்து ஏறக்குறைய வந்து இந்த அக்னி நட்சத்திரம் படத்துல வந்து ஒரு விஜயகுமார் 2 ஒய்ஃபு கட்டிட்டு என்னென்ன அனுபவங்களை சந்திக்கிறதோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லீகலாவே 2வது பொண்டாட்டின்றதை அவரு டிக்ளேர் பண்ணிட்டாரு. வசதிக்கு பஞ்சம் இல்லை, ஏன்னா ஒரு நல்ல ஸ்தாபனத்தில் இருக்காரு, நல்ல ஒரு திறமைகள், டேலண்டட், ஹைலி டேலண்டட் பர்சன்றதுனால வந்து ஒரு நல்ல ஸ்தாபனம், இவர் ஒரு முன்னோடியா வச்சுதான் அந்த ஸ்தாபனமே இயங்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுனால இவரோட லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தது. முதல் வீட்டுக்கும் 2 பொண்ணுங்க, 2வது வீட்டுக்கும் வந்து 2 பொண்ணுங்க இவருக்கு. இதுல வந்து இந்த முதல் வீடும் 2வது வீடும், முதல் மனைவியும் 2வது மனைவியும் 2 வீடுமே பாத்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு டச் இல்லை அவங்களுக்குள்ள. இரு மனைவிகளுக்குள்ளும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய டச் கிடையாது. இவர் வந்து இவரு முதல் வீட்டுல இருப்பாரு, 2வது வீட்டுக்கு போனாங்க, அங்க ஒரு 4 நாள் இருப்பாரு, இங்க வருவாரு, இங்க ஒரு 4 நாள் இருப்பாரு. என்ன பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம மீறி நடக்கிற செயல் அப்படின்ற மாதிரி வந்து முதல் வைஃப் வந்து அதை பொறுத்து சகிச்சுக்கிட்டு வாழ பழகிட்டாங்க. அவருடைய பசங்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் எல்லாமே தெரியும். ஐயா அவங்க என்டையர் ரிலேட்டிவ் எல்லாத்துக்குமே தெரியும். ஆரம்பத்துல வந்து எதிர்ப்புகள்லாம் வந்தது, நிறைய சர்ச்சைகள்லாம் வந்தது, நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க. அப்புறம் இவர் இருந்த அந்த மன உறுதியை பார்த்துட்டு, அந்த வில் பவரை பார்த்துட்டு, அந்த ஒரு திடமா ஒரு அந்த மேட்டர்ல வந்து ஒரு திடமா இருந்ததை பார்த்துட்டு சரி இவ்வளவுதான் உங்க தலையெழுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இவர் வந்து முதல் மனைவிக்கு சரி வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா தான் நடத்திட்டு வந்தாரு. குடும்பத்து மேல வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு அஃபெக்ஷன், நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி தான் இவர் கரெக்டா போயிட்டு இருந்தாரு. நல்ல ஒரு நேர்மையான மனுஷன், ஒரு மனசாட்சி கட்டுப்பட்ட மனுஷன் அப்படிங்கும்போது கரெக்டா தான் போயிட்டு இருந்தது. இதுல வந்து முதல் வீட்டுக்கு பாத்தீங்கன்னாக்கா, முதல் மனைவிக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு லேண்ட் வாங்கி ஒரு வீடு கட்டுறதுக்கு ப்ரப்போசல் போட்டு பேங்க் லோன்லாம் வாங்கிட்டாரு. இது வந்து கொரோனாவுக்கு முன்னாடி. அப்ப 2வது வீட்டுல வந்து அந்த அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்னங்க அப்படியா பண்ண போறீங்களா அப்படின்னும் போது, ஆமாமா நீ கேட்கலைனாலும் நான் சொல்றேன், முதல்ல அதை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு வீடு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் வீடு அப்படிங்கும் போது அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க அவங்க அவங்க அவங்கள கவனிங்க நீங்க, அதனால நான் அதுவும் நம்ம வீடு தானே அப்படின்ற மாதிரி. அவங்க 2வது மனைவி பாத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஹைலி மெச்சூர்டு, நல்ல ஒரு பிரில்லியன்ட், மூலம் நட்சத்திரம், 40 வயது. அவங்க ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாகவே எடுத்துக்கல, நல்லபடியா நீங்க அதை கட்டி முடியுங்க, இந்த வேலையெல்லாம் பண்ணுங்க, நான் ஏதாவது வேணும்னாலும் உங்களுக்கு ஃபண்டு நான் கொஞ்சம் என்னால முடிஞ்ச உதவி நானும் பண்றேன் நான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இதுல வந்து என்னன்னா, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும் போது நார்மலா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னாக்கா இவர் 2 வீடை மெயின்டைன் பண்றாருன்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனா அந்த அம்மா வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஏன்னா அவங்களும் MBA பண்ணவங்க, படிச்சவங்க, ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரியில ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க ஃபேமிலியை அவங்க பாத்துக்கிறாங்க, போறாங்க. இவர் எதுவும் பண்றது இல்லை, போறது இல்லை. இவரை வந்து அவங்க தொந்தரவே பண்றதுல எதுவும் எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் மேட்டர் ஆஃப் ஃபேக்டா உண்மை. ஸோ இப்படி போயிட்டு இருந்த ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்து லோன் போட்டு வீட்டை கட்ட ஆரம்பிச்சாரு. யாருமே எதிர்பார்க்காத வகையில கோவிட் வந்தது. கோவிட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல பல பேர் வந்து என்னன்னாக்கா உடல்நலம் பாதிக்கப்பட்டார்கள். கொஞ்சம் பேர் வந்து மேல போய் சேர்ந்தாங்க, டிக்கெட் வாங்கிட்டாங்க. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு டிக்கெட் வாங்கின கேட்டகரியில இவரும் வந்துட்டாரு, இவரும் மண்டையை போட்டாரு. இது வந்து எதிர்பாராத நடந்த ஒரு நிகழ்வு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா எல்லா கம்பெனிகளுமே வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க, மூடி தான் வச்சிருந்தாங்க இந்தியா ஃபுல்லாவே. அந்த முதல் மனைவிக்கு வந்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றும் புரியல, கையும் இல்லை காலும் இல்லை. பட் அந்த நேரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து அந்த 2வது மனைவி அவங்க கூட இருந்து ஒரு சப்போர்ட்டா இருந்து எல்லாம் ஒரு ஆதரவா அனுசரணையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னும் போது அவரு கம்பெனியோடைய ஓனர் MD அவரும் பேசினாரு முதல் மனைவிட்ட, ஒன்றும் உரி பண்ணாதீங்கம்மா, நம்ம வந்து கம்பெனி வந்து இப்போ வந்து கொரோனாவில் மூடி தான் வச்சிருக்கிறோம். அவர் சில உதவிகள்லாம் செஞ்சாரு. கம்பெனி திறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னன்றதை நீங்க வாங்க பேசுவோம். நம்ம அவர் வந்து ஒரு நல்ல ஒரு குட் புக்ஸ்ல இருந்துட்டு போயிருக்காரு அவரு, அதனால அவர் மேல எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது.
சில ரிமார்க்னா இருக்குது. கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம், லாக்டவுன் முடிஞ்சு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வாங்க பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க லாக்டவுன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அந்த எம்டியை போய் நேரில் பார்த்துருக்காங்க ஆஃபீஸில். இவருடைய அம்மா அவங்க 2 பொண்ணுங்களையும் அழைச்சிட்டு போய் பார்த்துருக்காங்க. அவங்க என்ன பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு 10th 8th அந்த மாதிரி படிக்கிறாங்க. 2வது மனைவிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பசங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு 5வது 3வது அப்படி படிக்கிறாங்க அந்த பொண்ணுங்க. போய் பார்த்துருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்த மாதிரி வந்து உங்க நல்லா போயிட்டு இருந்தது ஒரு கம்பெனி, நல்ல ஒரு இதாக இருந்தது. இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டாண்டிங் நிறையா நிற்கிதுமா. அதே மாதிரி வந்து நிறைய டேர்ன் ஓவர் வந்து ஆகிட்டு இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு 40% டேர்ன் ஓவர் வந்து குறைஞ்சிருச்சு, ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருச்சு. அதனால நிறைய மெட்டீரியல் வந்து ஃபாரின்லாம் போயிட்டு இருந்தது வந்து கொஞ்சம் எல்லாமே 30% 40% வந்து எல்லாமே கொஞ்சம் லெஸ் ஆயிருக்கு. அவரை வந்து நம்ம என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியல. ஆனா வந்து அவர் வந்து நேர்மையான ஒரு கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர் தான் அவரு. ஆனா வந்து அவரு கரெக்டா சூப்பர்வைஸ் பண்ணலையா, கரெக்டா வந்து எல்லாத்தையும் வந்து கோஆர்டினேட் பண்ணலையா என்னவோ தெரியல. வந்து நிறைய லூப் ஹோல்ஸ் வந்துட்டு இருக்குது. அதனால வந்து நம்ம கம்பெனிக்கு இருந்த கிளைண்ட் கூட பாத்தீங்கன்னா ரெகுலரா சப்ளை தந்துகிட்டு இருந்தவங்க கூட பாத்தீங்கன்னாக்கா, ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க கூட அதுல வந்து ஒரு 1-2 பையர்னா வெளியே போயிட்டாங்க, நமக்கு காம்படிட்டர் கம்பெனிக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அவருடைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து கம்பெனியும் வந்து கொஞ்சம், இன்னொரு விஷயம்னாக்கா 500 பேர் இந்த இடத்துல இப்போ வந்து ஒரு 300 பேர் தான் இருக்காங்க. அதனால இப்போ இதெல்லாம் ஒரு டிராபேக்கா இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ அவருடைய வேலை போயிடுச்சும் போது உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்றது எனக்கு தெரியுது. நான் வந்து இதுல வந்து எப்படி, ஆனா வந்து அவருடைய கேப்பபிள் தான் வேணும் இல்லையா. நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ஒர்க் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கிறேன் நான். பட் நீங்க அந்த ஒர்க்கை எடுத்து நடத்துறதுக்கு நீங்க யூ ஆர் கேப்பபிளா அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க, என்னன்றதை டிசைட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு. இவங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து இவங்க சொந்தக்காரங்க கிட்ட அவங்க கிட்டனா இவங்க வந்து இவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் தான். அதாவது இந்த அம்மாவுடைய முதல் மனைவியினுடைய கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, ஃபாதர், அப்பா அம்மா, மாமா மச்சான், இவங்க கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னாக்கா, இல்ல இல்ல நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீ வந்து, ஆனா வந்து இல்ல எனக்கு வந்து நான் +2 தானே பண்ணேன், அதுக்கு மேல பண்ணலையே, இன்னொன்னு இந்த வேலைக்கு நான் வந்து செட்டே ஆக மாட்டேன். ஆரம்பத்துல இருந்து நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்கேன், நான் வேலைக்கே போனது இல்லையே நானு. அப்படிங்கும்போது பசங்களை அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா பொண்ணுங்க வந்து இப்பதான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, கூட அவங்க பேரண்ட்டு கூட பிறந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ வந்து வேலையை வந்து நம்ம தம்பிக்கு வாங்கி கொடுத்துரு, அண்ணனுக்கு வாங்கி கொடுத்துரு, அவன் கரெக்டா பார்ப்பானா, அவங்க அதுல பெனிஃபிட் ஆகலாம்னா அவங்க பாக்குறாங்க. இப்படி இருக்குது. இந்த அம்மாவுக்கு வந்து என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றும் புரியல. சரி அப்படின்ட்டு ஒரு ஒரு 2-3 நாள் இந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2வது மனைவிக்கு ஃபோன் பண்ணிட்டு கொஞ்சம் வாங்க பேசணும், இல்லை நான் வரவா வீட்டுக்கு அப்படின்னு, இல்லை நானே வரேன் அப்படின்னு அவங்க வந்துட்டாங்க. வந்த உடனே இந்த மாதிரி நடந்த மேட்டர்லாம் சொன்னாங்க. இன்னொன்று வீடு வேற வந்து லோன் போட்டு வாங்கி கட்ட ஆரம்பிச்சு இப்போ பேங்க்ல வந்து இஎம்ஐ வேற போயிட்டு இருக்குது. அந்த கோவிட்ல வந்து ஒரு பர்டிகுலர் மாசம் தான், ஒரு 3 மாசம் 6 மாசம் தான் வந்து நிறுத்தி வச்சிருந்தான், கட்டா கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்துருந்தான் கட்டாம இருக்கிறதுக்கு. இப்போ அது இஎம்ஐ வேற போகுது அப்படிங்கும்போது கையில இருக்க கொஞ்சம் ஜுவல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ப்ளட்ஜ் பண்ணி தான் வந்து இவங்க வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து 2வது மனைவிட்ட சொன்னாங்க. இத்தனை நாளா நான் வந்து உங்ககிட்ட பேசிக்கலாம் எடுத்துக்கலாம் பெருசா, ஆனா வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனா இருக்குது, எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல அப்படின்னு ஒன்று 2வது மனைவி கேட்டாங்க. சரி இதில் நான் என்னக்கா பண்ணிட்டோம், என்ன எதுக்கு வந்து நீங்க வந்து கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணல. இவங்க 2 பேரும் பேசும்போது முதல் மனைவியின் 2 மகள்களும் 2வது மனைவியின் 2 மகள்களும் எல்லாருமே இருக்காங்க. பொண்ணுங்க வந்து 4 பொண்ணுங்களும் பாத்தீங்கன்னாக்கா இவங்க பேசுறத வந்து கவனிக்கிறாங்க, அப்சர்வ் பண்றாங்க. இவங்க 2வது மனைவி கேட்டாங்க, நான் என்ன பண்ணோம், என்ன எதுக்காக நீங்க வந்து என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க, எதுக்கு இந்த மேட்டர்லாம் என்கிட்ட கன்வே பண்ணீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் போது, இல்லப்பா நீ வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனில வந்து பாத்தீங்கன்னாக்கா நீ ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரியில் இருக்க, ஏறக்குறைய வந்து அவரு நம்ம வீட்டுக்காரர் இருந்த மாதிரி கம்பெனி தானே அது. ஆமா, அப்போ உனக்கு அதுல நிறைய அனுபவம் இருக்கும், நீ ஏன் இந்த வேலையை வந்து நீ எடுத்துக்க கூடாது, ஏன்னா வந்து இது வந்து ஒரு மேனேஜருக்கு மேல ஒரு ஜெனரல் மேனேஜர் கேட்டகரியிலேயே அவர் அந்த வேலையை தரேன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு எம்டி அப்படின்னு ஒன்னே. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான் அக்கா, ஆனா வந்து அங்க வந்து கொஞ்சம் நிறைய சேலஞ்சஸ்லாம் வேற இருக்குது. ஏன்னா வந்து அவர் கொஞ்சம் சில ரிமார்க்னா வேற இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னார் இல்லையா, நிறைய கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, அதாவது வந்து ப்ரொடக்ஷன் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் எக்ஸ்போர்ட் ஆகுறதுனா கொஞ்சம் பையர்ஸ்லாம் நம்ம ஒரு 1-2 பையர் கை விட்டு போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்குது. ஆனா எல்லாத்தையுமே இவர் காரணம் இல்ல, இவர் கரெக்டா அவங்க கோஆர்டினேட், அதான் இவர் காரணம் இல்ல, பட் சில லூப் ஹோல்ஸ் இருந்திருக்கு, அதை இவர் கரெக்டா வந்து இவர் வந்து கரெக்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணலன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒன்று. பசங்களை என்ன பார்த்தாங்க, 2வது மனைவி வந்து அந்த முதல் சம்சாரம் பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அவங்களுடைய பசங்களுடைய ஒப்பீனியனை கேட்டாங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்க, அந்த பசங்க சொன்னாங்க, இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து ஆரம்பத்தில் உங்களை பற்றி நாங்கள் வேற மாதிரி ஒரு கருத்துக்கள்லாம் இருந்தோம், நாங்கள் வேற ஒப்பீனியன் தான் இருந்தது,
இப்ப அந்த ஒப்பீனியன்னா போய் வந்து என்னன்னாக்கா நீங்க வந்து உங்க மேல இருக்க ஒப்பீனியன் வந்து இப்ப அம்மா மேல நாங்க வச்சிருக்க ஒப்பீனியன் தான் அதே ஒப்பீனியன் தான் உங்க மேல வந்திருக்குது இப்போ எங்களுக்கு. அதனால எங்களுக்கு எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. நீங்க வந்து அம்மா சொன்ன மாதிரி வந்து வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம், பண்ணாக்க எல்லாத்துக்குமே இது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் தான் நாங்க நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பொண்ணுங்களும் சொன்னாங்க. ஸோ இவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த எம்டியை போய் மீட் பண்ணி முதல் மனைவியும் ரெண்டாவது மனைவியும் போய் மீட் பண்ணிட்டு முதல் மனைவி சொன்னாங்க, சார் உங்களுக்கு தெரியும்ல என் வீட்டுக்காருக்கு வந்து தெரியுமா அப்படின்னா இவங்க தானே அது, சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியா, சரி 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஏறக்குறைய நம்ம ஃபீல்டில் தான் இருக்கீங்க, நீங்கள் அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி வந்திருக்கீங்களான்னு. ஆமாம் நான் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அதாவது இது வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த முதல் மனைவி இருக்காங்கல்ல அவங்க வந்து அவ்வளோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஜோதிடம் ஜாதகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈடுபாடு மிக்கவர்கள் அவங்க ஏற்கனவே அவங்க ஹஸ்பண்டோட ஜாதகம் நம்ம கிட்ட பார்த்துருக்காங்க, இந்த அம்மா ஜாதகத்தை பார்த்துருக்காங்க, இப்போ இரண்டாவது மனைவி இவங்க ஜாதகத்தையும் நம்ம கிட்ட ஏற்கனவே பார்த்துருக்காங்க. நம்ம பார்த்துட்டு வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம், ஒரு சர்டிஃபை பண்ணியிருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்ல கேரக்டருங்கிறதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம வந்து அதாவது வந்து இவங்க இருக்கிற இப்போ சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு அப்நார்மல் கண்டிஷன். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யாராக இருந்தாலும் அந்த முதல் மனைவி இடத்துல இருக்கிறவங்க வந்து யாராக இருந்தாலும் பேனிக் ஆகிடுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு 60 லட்ச ரூபா லோனை போட்டு வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டை கட்ட ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா வந்து அப்படியே வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டு வேலை வந்து நடந்து முடிஞ்சு வீட்டை கட்டியாச்சு. அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி வீடு கட்ட ஆரம்பிச்சு கொரோனாவுக்கு முன்னாடியே வந்து அது ஒரு கிரக பிரவேசம் பண்ணிட்டு எல்லாரும் போனாங்க. அந்த வீட்டுக்கு போன நேரமோ என்னவோ தெரியல, கரெக்டாக வந்து கோவிட் வந்தது. கோவிட்ல பார்த்தாங்க இவரும் வந்து மண்டையை போட்டாரு. அதாவது இப்போ சொந்த வீட்டுக்கு வந்துட்டோமேனு சந்தோஷப்படுறதா இல்லை வந்து சொந்த வீட்டுக்கு வந்து வந்த நேரம் வந்து இப்போ வந்து இவரு வீட்டுக்காரர் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ அந்த லோன்ன்ற ஒரு பெரிய படனை போய் தலையில வச்சிட்டாரு. பசங்களோட எஜுகேஷன் இருக்குது, வேற எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. ஏற்கனவே இந்த ஒரு சின்ன லேண்டை சேல் பண்ணி தான் இந்த லேண்டை வாங்கி இதுல வந்து அவங்க வீடு கட்டினது. ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு பேனிக்கான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் வந்து இவங்க பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஒய்ஃப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு தெளிவாக இருக்கிறாங்க, ஒரு கரெக்டான ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எல்லா விஷயங்களையுமே. அவங்க வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து இந்த என்னன்னாக்கா சொந்த வீடு வாங்கணும்னு முக்கியம் இல்லை, பசங்களை நிறைய படிக்க வச்சு கரையேற்றினா போதும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்னங்க இருக்கு அதெல்லாம் அப்படின்னா எனக்கு ஒன்றும் சொந்த வீடுன்றது எனக்கு பெரிய அந்த சொந்த மண்ணில் இருக்கணுன்றதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் வந்து அக்காவுக்கு பண்ணுங்க, நீங்கள் அந்த அங்கே பண்ணுங்க, எல்லாம் நம்ம வீடு தானன்ற மாதிரி இவங்க சொல்லி இருந்திருக்காங்க. இப்படி போயிட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இவங்க இப்போ இந்த வேலையை வந்து இவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. டேக் ஓவர் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய கொலீக்ஸு கூட ஒர்க் பண்ணுறவங்க அந்த டீமு அதெல்லாம் வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீமு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் டீமு, அதுக்கப்புறம் அட்மின் டீமு, அப்புறம் இந்த பர்ச்சேஸ் டீம் எல்லா டீமையுமே மீட் பண்ணி எல்லாத்துக்கும் ஜெனரலாக வந்து அவர் எம்டி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இந்த மாதிரி இறந்துட்ட நம்மளுடைய ஜிஎம் அவருடைய மனைவி தான் இவங்க. ஸோ இவங்க தான் அந்த போஸ்ட்டுக்கு வராங்க. இவங்க ஆல்ரெடி வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜராக. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஜெனரல் மேனேஜர் கேட்டகரி போஸ்ட் கொடுத்துருக்குறோம். ஸோ அவருக்காக சில ரிமார்க்ஸ்லாம் இருக்குது, சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. பட் இவங்க எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம. ஏன்னா அவர் வந்து என்னோட குட் புக்ஸில் தான் அவர் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களுக்கு அந்த போஸ்ட்டை கொடுக்குறாங்க. இவங்க போஸ்ட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு வர பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அதில் குறுக்கீடுகள் தான் நிறையா வருது. குறுக்கீடுகள் வருது என்னன்னாக்கா அங்கேயே இருந்த சில பெருச்சாளிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நல்லா சுரண்டி தின்றுருக்கானுங்க. அதே மாதிரி வந்து நிறைய கமிஷன் வாங்கியிருக்காங்க, வெளியேன்னா நிறைய இடத்துல கையை நீட்டியிருக்கானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அப்பாவியாக இருந்திருக்காரு. இறந்த ஜென்ரல் மேனேஜர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு நேர்மையாக இருந்திருக்காரு. ஸோ இவரு பேரை சொல்லினா அவங்க வாங்கியிருக்காங்க. ஆனால் இவருக்கு 5 பைசா வரல. ஆனால் கொடுத்தவங்களும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவரை வந்து யாருமே வந்து கலங்கப்படுத்த விரும்பல. எனக்கு வந்து அவங்களுக்கும் தெரியும் ஒரு கேரக்டர், ஒரு மனிதனுடைய கேரக்டர் வந்து தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்திருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது இரண்டாவது மனைவி மூலம் நட்சத்திரத்துக்கு. அதாவதுங்க உசுரோடு இருக்கிறப்பவே பாடம் ஏற நினைக்கிறவன் பேசாம வெட்டியானுக்கு 2ஆம் தாரமா கழுத்தறிட்டு சித்திரவதை அனுபவிக்கலாம். ஆனால் 2ஆம் தாரம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆம்பளையை வந்து மயக்கிட்டா அப்படின்னு நம்ம தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் வந்து அது எந்த அளவு வந்து ஒரு உண்மையான ஒரு காதல் இருக்குன்றது பார்த்தீங்கன்னாக்கா அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ கம்பெனியில் இவங்க சேர்ந்து ஏற்கனவே இருந்த பெருச்சாளிகள் சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த அம்மாவையும் தன்னுடைய வலைக்குள்ள இருக்கிற மாதிரி, அதாவது இல்லை இந்த அம்மா பேரை யூஸ் பண்ணி அவருக்கு பண்ண மாதிரியே அந்த மாதிரி சில பாலிடிக்ஸ்லாம் பண்றாங்க. இந்த அம்மா வந்து எல்லாத்தையுமே வந்து சாதுரியமா கட் பண்றாங்க. மூலம் நட்சத்திரம் ஞானகாரகன் மோட்சக்காரகன் ஆச்சேங்க கேது பகவான். அவருடைய சாரம் வாங்குற நட்சத்திரம் ஆச்சு மூலம். அதோட ஆண் மூலம் அரசாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே.
இந்த காலத்துல வந்து பெண்கள், படித்த பெண்கள் பாத்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு இணையானவர்கள் தான், ஆண்களை விட மேலானவர்கள் தான். அதனால வந்து அரசாள வேண்டிய மூல நட்சத்திரம் வந்து அது சோட போகுமா? அவங்க கிட்ட மோதிரவனை வந்து இல்லாத பண்ணிடுமே, நிர்மூலமாக்கிடுமே. அதனால மூலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசும் மாலும், மோதிரவனை வந்து நிர்மூலமும் ஆக்கும். அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு டிப்ளமேட்டிக் அப்ரோச்ல, அதாவது ஒருத்தன் தப்பு பண்றான் அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா அதை வந்து அவன் இவங்களுக்கு தெரியாத எப்படி தப்பு பண்றானோ அதை வந்து அவனுக்கு தெரியாத இவங்க வந்து அதை வந்து பிரேக் பண்றாங்க, அதை வந்து கட் பண்றாங்க. அந்த எஃபர்ட், அவனுடைய மேட்ரு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த எஃபர்ட் பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு வந்து எங்கெங்க இருந்து என்னென்ன கமிஷன் வந்துட்டு இருந்ததோ அந்த கமிஷன்லாம் வந்து திடீர்னு சடனா கட் ஆகுது. இவங்க என்ன பண்றாங்க, என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓனருக்கு வந்து அப்பப்போ வந்து இவங்க வந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க, வாட்ஸ்அப் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி போகுது. அதே மாதிரி வந்து ஒர்க்கர் வந்து எல்லாத்தையும் ஒர்க்கர் என்ன நேராக பார்த்து பேசுறாங்க, எடுக்கிறாங்க. இவங்க வந்துட்டு ஒரு ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னாக்கா ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு கேமரா பார்த்துக்கிட்டு, சிசிடிவி கேமரா பார்த்துட்டு அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டு எந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு அப்படின்னு அதை கூப்பிட்டு உள்ள ஏசி ரூம்ல கூப்பிட்டு வச்சு பேசுறதுலாம் கிடையாது. காலைல வந்தோன்னா ஆஃபீஸில் போய் உட்காந்தோடனே நேராக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் போகிறாங்க, மார்க்கெட்டிங் டீமோட டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி பர்ச்சேஸ் டீமோட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எல்லாமே இவங்க டேரெக்டாக போகிறாங்க. இவங்களுடைய ஆஃபீஸ் ரூம்ல இவங்க ரூமில் இவங்க இருக்கிற நேரமே பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஒரு 2 நிமிஷம் தான். ஸோ எல்லாருமே ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா வந்து அந்த லேபரோட இருக்காங்க, அந்த லேபரோட இருந்து அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி இப்படின்னா வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, இந்த அம்மா மேலே ஒரு சிம்பத்தி வருது, ஒரு அனுதாபம் வருது. அவருடைய மனைவி அப்படின்னா அந்த 2வது மனைவின்ற அந்த ஒரு பாகுபாடு கூட, அந்த வேறுபாடு கூட மறைஞ்சிருச்சு. இதுல இந்த பெருச்சாளிகள் முதலைகள் இருக்காங்கல்ல, சுரண்டி தின்னவனுங்க, திருடி தின்னவனுங்க, இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா வயிற்றுச்சலா இருக்குது, தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை கிளப்புறானுங்க. ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆகல. தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டானா. அந்த மாதிரி தில்லு திராணி நேர்மை இல்லாதவன் திருடாம தூங்கவே மாட்டானாம், வாழ்க்கையில திரும்பவும் மாட்டானாம். அந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிறவங்க பத்தி இவங்களுக்கு என்ன கவலை, என்ன அக்கறை? இவங்க பாட்டுக்கு இவங்க ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்க நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இவங்க கையை விட்டு போன அந்த ஆர்டர்ஸ் அதெல்லாம் இவங்க வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து 300 பேர் இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு 700 பேர் அப்படின்ற மாதிரி 400 பேர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸ்டாஃப் கவுண்ட்னா. ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னாக்கா வந்து 3 ஷிஃப்டா ஒர்க் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இவங்க வீடு பாத்தீங்கன்னாக்கா வந்து ஆபீஸ் பக்கத்திலேயே, ஏன்னா வந்து ரெகுலரா வாட்ச் பண்ணணுமே, அதுல வந்து இன்வால்வ் வாங்கணுமே அப்படின்றதுக்காக அதுல ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணணுன்றதுனால வீடு பக்கத்திலேயே வந்து ஒரு வீடு எடுத்து வீட்டை மாத்திட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்குது. இவங்களோட சேலரியும் பாத்தீங்கன்னாக்கா நார்மலா வந்து ஒரு இப்போ ஏற்கனவே இந்த கம்பெனில வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா வந்து ஒரு 55,000 வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா, இப்போ இந்த கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய சேலரி சேரும் போதே பாத்தீங்கன்னாக்கா 1 lakh. இவங்க நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் அது இது எல்லாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொடுத்து இவங்க நல்ல ஒரு ட்ராக் ரெக்கார்டு காமிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 1.5 ஆயிடுச்சு சேலரி. இவங்க ஃபர்ஸ்ட் மாசம் சேலரி வாங்க உடனே பாத்தீங்கன்னாக்கா அதுல பாதியை கொண்டு போய் கவர்ல போட்டு ஸ்வீட் பாக்ஸோட வச்சு முதல் மனைவிட்ட கொடுத்தாங்க. அவங்க அந்த பசங்க பொண்ணுங்களாம் வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணுங்களையும் அழைச்சிட்டு போயிட்டு, இல்ல இல்ல எதுக்கு அப்படிங்கும்போது இல்ல இல்ல வைங்க, இது உங்களுக்கு வந்து ஒரு நியாயமான வர வேண்டிய ஒரு ஷேர் தான் அப்படின்ற மாதிரி. அது நான் இந்த கம்பெனில இருக்கேன்றதுக்காக நான் சொல்லுவேன், நான் எந்த கம்பெனில இருந்தாலும் என்னுடைய சேலரியில ½ அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த வீட்டு லோனை வந்து நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் தனியாக நான் ஏற்பாடு பண்றேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டு லோனுக்கும் கட்டுறதுக்கான ஏற்பாடுகள்னா லோனையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அமௌண்ட்டை போட்டு இவங்க கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சிருப்பாங்களே, இவங்க வீடு வாங்கலான்ட்டு அதெல்லாம் போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இவங்க ஒரு பிரில்லியன்ட்டு, ஹைலி மெச்சூர்டு, ஒரு MBA பண்ணவங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதே ஃபீல்ட்ல வந்து இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினைச்சா கூட இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மூலம் நட்சத்திரம் தனுசு ராசி அதனுடைய ஒரு மகத்துவம் கூடவே பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த சுக்கிரபகவான் உச்சமாற வீட்டுக்கு ராகுபகவான் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா புருஷன் இறந்தது, அவரை புருஷனை இழந்தது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு வேதனை தான், சோதனை தான். ஆனால் அந்த வேலையை இவங்க எடுத்து அண்டர்டேக் பண்ணி டேக் ஓவர் பண்ணி அதுல வந்து சாதிச்சு இந்த பர்டிகுலர் பீரியட்ல பாத்தீங்கன்னாக்கா போன வருஷம் இந்த ஒரு ஆகஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு பெரிய லெவலுக்கு வந்து அவங்க அந்த முதல் மனைவி வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தேன் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாதுன்னு, அவங்க ஆரோஸ்கோப் நல்லா இருக்கு, 2 பேருமே நீங்க வந்து தனுசு ராசி தான், நீங்க பூராடா உங்க மூலம் அப்படிங்கும் போது 2 பேருமே நல்லா இருக்கும், அவங்களை நீங்க எடுத்த டிசிஷன் வந்து கரெக்டான டிசிஷன் அப்படின்னு. நான் இல்லை சார் நீங்க சொல்லிதானே சார் நான் அந்த முடிவே எடுத்தேன், நான் அவங்கள இது பண்ணலாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அவங்க மேல வந்து ஒரு நெருடலாவே இருந்துட்டு தானே இருந்தது அப்படின்னாங்க. அப்படின்னா கிடையாதுங்க, அது அவங்க ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்றது. இல்லை எங்களுக்கு தெரியாது சார், ஏன்னா நான் வந்து ஆரம்பத்துலேருந்தே டிஸ்டன்ஸ்ல தான் கொஞ்சம் தூரமாக தள்ளி தான் நாங்கள் இருந்தோம் நாங்கள் அப்படிங்கும்போது, ஏங்க இதில் என்னங்க இருக்குது, நீங்க வந்து உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யறதுன்னே தெரியல சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதாவதுங்க நம்ம வந்து இந்த ஜோதிடம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு பெரிய ஓஷன் மாதிரி. இந்த ஓஷன்ல வந்து மூழ்கி முத்தெடுத்தவங்களும் இருக்கிறாங்க,
மேலாக்கா நின்று அப்படி பார்த்தவங்களும் நுனிப்புள் மேஞ்சவங்களும் இருக்கிறாங்க. நம்ம வந்து களை எடுக்கிற இடத்துல அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா உட்டகுறை தொட்டக்குறைய ஒரு ரண சம்பந்தம். நம்ம கிட்ட வந்து ஒரு ஜாதகம் பார்க்கணும், அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்த்து அதுல இருந்து அவங்க வந்து ஒரு ரெக்கவர் ஆகணும், அவங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு வருது. ரொம்ப ஒரு பணிவா, ரொம்ப ஒரு ஹம்புலா ஒரு இதா நான் சொல்றேன் நான். அதாவது மனிதனுக்கு வந்து பேனிக், ஒரு கெட்ட நேரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒரு பேனிக் டைம் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா அது திடீர்னு வரும். நல்லதுகளை விட கெட்டதுகள் தான் பாத்தீங்கன்னாக்கா அன்எக்ஸ்பெக்டடா சடனா உடனே நடந்துகிட்டு இருக்கும். அப்படி வரும்போது அந்த மற்ற அஸ்ட்ராலஜர்கள் மாதிரி அந்த கமர்ஷியல் ஐடியா, கமர்ஷியல் தாட்டு, ஒரு ஜாதகம் வந்தோடனே ஒரு ஜோதிடத்தை ஒருத்தர் போறாங்க அப்படின்னாவே ஒரு டாக்டர்கிட்ட எதுக்கு போவாங்க, ஒரு பேஷண்ட் உடம்பு சரியில்லைன்னா தான் போவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள், வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிக்கல், அதுக்காக தான் அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், அது வந்து எப்படி வெளியே வருது, எப்படி அதில் ரெக்கவர் ஆகுறதுன்றதுக்காக தான் நம்ம கிட்ட வராங்க. அவர் பார்க்கும் பொழுது, போன்ல பேசும் பொழுது நம்ம வந்து அதை பயன்படுத்தி இப்படி பரிகாரம் பண்ணுங்க, அப்படி பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி வந்தவங்களை கூட நான் வந்து அதெல்லாம் வேணாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்பி விட்டுருக்கேன். நான் பரிகாரம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், இந்த டுபா குரு வேலைலாம் நம்ம பண்றதே இல்லை. ஸோ இதனாலதானே என்னவோ நம்ம இந்த அளவு நேர்மையா இருக்கிறனாலதானே என்னவோ ஆண்டவன் வந்து நம்மளை வந்து ஓரளவு நம்மளை வந்து ஓட விட்டுருக்காரு. நம்ம சம்பாதிக்கிற புண்ணியங்கள் தான் நம்ம கூட வரப்போகுது. அதுவே வேற மாதிரி பாவங்களை சம்பாதிச்சோம்னா அந்த பாவங்கள் தான் நம்ம கூட வரப்போகுது. அதனால பாவத்தை சம்பாதிக்கணுமா புண்ணியங்களை சம்பாதிக்கணுமான்னு அதை நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு நல்ல கர்மா நம்ம ஜாதகத்துல இருக்கணும். இவ்வளவுதான் சிம்பிள் மேட்ரு. இவங்க மேட்ரு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு திருப்தி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சில கருத்துக்கள்லாம் நான் சொன்னேன் அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு. இல்லைங்க, அவங்க வந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு போட்டு அந்த வீட்டு லோனை வந்து அதுக்காக வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஒரு 75% இப்போ கிராஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் நிறைய ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மீதியை முடிச்சிருவாங்க. அதனால வந்து இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்குள்ள வந்து அந்த முதல் மனைவி இரண்டாம் மனைவி அப்படின்னு அந்த வேறுபாடு பாகுபாடே இல்லாத வந்து ஒரு அக்கா தங்கை மாதிரி, அதாவது ரியலாவே இன்னைக்கு வந்து ஒரு அக்கா தங்கச்சி இருந்தா கூட வந்து அந்த அளவு வந்து ஒரு ஒற்றுமையா இருப்பாங்களா, ஒரு மன நிம்மதியோட இருப்பாங்களானாக்கா, ஒரு புரிதலோட இருப்பாங்களானாக்கா அது வந்து நடக்காத காரியம். ஆனா இவங்க வந்து அந்த அளவு வந்து புரிதலோட வந்துட்டாங்க. அந்த 4 பொண்ணுங்களும், முதல் மனைவியின் 2 மகள்களும் இரண்டாம் மனைவியின் 2 மகளும் 4 பேரும் பாத்தீங்கன்னாக்கா 4 பேருமே ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரே ரத்தம் தானே வந்துட்டாங்க. நம்ம சில அந்த கொடுத்த அந்த அட்வைஸ், சில கைடன்ஸ் தான் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அது ஒர்த்தா இருந்திருக்கு. அதனாலதான் அந்த அம்மா நம்மள ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசினாங்க. பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே வந்து அந்த சொந்த வீட்டுக்கே வந்துட்டாங்க, சொந்த வீட்டுல தான் இருக்காங்க. இரண்டாவது மனைவியும் அவங்க மகளும் எல்லாருமே சொந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரே ஃபேமிலி ஆயிடுச்சு, ஒரே குடும்பம் ஆயிடுச்சு. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு. இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சுக்கிர ராகு பகவான், இந்த குரு பகவான் பரிவர்த்தனைன்றது அது ஒரு 4-5 மாசம் முன்னாடியே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கடந்த அக்டோபர்ல ராகு பகவான் வந்து குரு பகவான் வீட்டுக்கு வந்த உடனேயே, அக்டோபர்னா அதுக்கு ஒரு 3 மாசம் முன்னாடியே, இவங்களுக்கு போன ஆகஸ்ட்ல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா இவங்களுடைய கிராஃப் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்க அப்படி மேல 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 ஏறுது போய் இன்னைக்கு அந்த கம்பெனியோட ஒரு குரோத் பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு பெரிய ஒரு அன்எக்ஸ்பெக்டடா யாருமே ஒரு எதிர்பார்க்காத அளவுல வந்துருச்சு, டாப்ல போயிடுச்சது. அதே மாதிரி அந்த பெருச்சாளிகள்னு சொன்ன பாருங்க, முதலைகள்னு சொன்ன பாருங்க, ஒரு 4 பேர் அங்க இருந்துகிட்டு இருக்காங்க. மார்க்கெட்டிங்ல ஒருத்தர், ப்ரொடக்ஷன்ல ஒருத்தர், பர்ச்சேசிங்ல ஒருத்தர், அதே மாதிரி வந்து அட்மின்ல ஒருத்தர். அந்த 4 பேரையுமே கட்டம் கட்டி இவங்க கரெக்டா வந்து அவன் தப்பு அவன் மாட்டிட்டான். இது இந்த அம்மாவை குறை சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை, அவன் போயிட்டான். இவங்க கரெக்டான ப்ராப்பரான ஒரு நேர்மையான ஆட்களை வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எம்டி பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் இன்சார்ஜ். இப்போ வந்து எனக்கு ரொம்ப மனசு திருப்தியா இருக்குமா, ஜிஎம் வந்து என்னன்னாக்கா நல்ல மனுஷன், நான் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை வந்து வீண் போல. ஆனா வந்து என்னன்னாக்கா அவர் நல்லவராகவே இருந்தாரு. ஆனா நீ வந்து என்னன்னாக்கா நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா, நீங்க வந்து என்னன்னாக்கா நல்லவன் கம் வல்லவன்ற ரேஞ்சில் இருக்கீங்கம்மா நீங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு அவர் ரொம்ப இதாயிட்டாரு. எல்லாத்துக்கு காரணம் அந்த மூலம் கேது பகவானுடைய சாரமாகிற நட்சத்திரமாச்சு. அது வந்து தனுசு ராசி, என்ன சாதாரண ராசி அது, காலபுருஷ தத்துவத்துல வந்து 9வது ராசி, வாக்கிய ஸ்தானத்துக்குரிய ராசி ஆச்சு அது. அதாவது முதல்ல அவங்களுக்கு சோதனை இருந்தாலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து சாதனைகள் தான் வாழ்க்கையில. அது குடும்பமாகட்டும், தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், எதுவாக இருந்தாலுமே. ஸோ முதல்ல ஆப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் மாப்பு. ஸோ நல்லபடியா போயிட்டு இருக்குது. அதற்கு காரணமாக விளங்குபவர்கள் சுக்கிர ராகு பகவான், குரு பகவான் பெயர்ச்சி, பரிவர்த்தனை, பிளஸ் வந்து 3ஆம் இடத்த சனி பகவான், கர்மஸ்தானத்து கேது பகவான். இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் அவங்களுடைய சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னாக்கா விட்டு கொடுக்காதவர்களுக்கு பேர் தான் சக்களத்தி. எந்த முதல் பொண்டாட்டியாவது வந்து புருஷங்காரன் வந்து 2வது பொண்டாட்டி கட்டிக்கிறான், ஒரு கீப் வச்சுக்கிறான்னாக்கா விட்டு பேசாம இருப்பாங்களா? விட்டு கொடுக்காதவர்களுக்கு பேர் தான் சக்களத்தி. இருந்தாலும் இங்கே கண்ணகிக்கே கை கொடுத்து தூக்கினாலாம் மாதவி அப்படின்ற அளவுக்கு ஆகி போச்சு. ஸோ இன்னைக்கு கண்ணகி மாதவி 2 பேரும் சேர்ந்து ஒன்னா அவங்களுடைய
மக்களோட அவங்களுடைய ரத்தங்களோட பசங்களோட வந்து ஒன்னா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா மாதவியும் கண்ணகியாகவே மாறினாலே ஆகினாலே. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு பலவிதமான நன்மைகளை ஏராளமான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்க இருக்கிறது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் இது. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மீண்டும் ஒரு இடத்த பகுதியில் சந்திக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளையும் நோக்கி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீந்திரன்.